ஹாய் கைஸ், நீங்கள் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷிப்பிங்னா என்ன, ட்ராப் ஷிப்பிங் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, ட்ராப் ஷிப்பிங் மூலியமா எப்படி வந்து மணி மேக் பண்ணுறது யூசிங் ஆன்லைன் மூலியமாகவே. ட்ராப் ஷிப்பிங்க்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைஞ்ச அளவில் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். இதை இன்வெஸ்ட் பண்ணாமல் பண்ண முடியும். அது என்ன வெளியே இருக்குன்னு அந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. அது தவிர்த்து ட்ராப் ஷிப்பிங்கோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ராப் ஷிப்பிங் மூலிமா உங்கள் சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, கரெக்டான ப்ராடக்ட் எப்படி ஃபைன் பண்ணுறது, கரெக்டான செல்லர் எப்படி ஃபைன் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க guys. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நடுவில் இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட் ஒன்று வச்சிருக்கேன். அந்த ஃபேக்ட்டை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஹவு டு மேக் மணி இன் ஆன்லைன், ஹவு டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் ஐடி ரிலேட்டட் வீடியோஸ் இந்த மாதிரி டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. கீழே பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் வீடியோ போடும்போது அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். இவ்வளோ பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் வீடியோ க்ரோக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் guys. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ட்ராப் ஷிப்பிங்னா என்ன, ட்ராப் ஷிப்பிங்னா ஐடியாவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ராப் ஷிப்பிங்னா நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஒரு செல்லர் இருக்காரு. அந்த செல்லர் யாரும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டிஷர்ட் சேல்ஸ் பண்ணுறவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு $5 ஒரு டிஷர்ட் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த $5 டிஷர்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்லைனில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் அந்த டிஷர்ட்டை வந்து ஒரு $12 சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆன்லைனில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதான் ட்ராப் ஷிப்பிங் மூலியமாக நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிஃபை இருக்குது, ஈபே இருக்குது, இ-காமர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ண முடியும். அது எப்படி சேல்ஸ் பண்ணுறதுங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இதில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த $5 சொல்கிறாருல, அந்த $5 சொல்கிறத நீங்கள் $12 நீங்கள் ஆன்லைனில் லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்க. உங்கள் ப்ராடக்ட் வந்து $12 கொடுத்து யாராவது வாங்குறாங்கன்னா நீங்கள் ஷிப்மெண்ட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஷிப்மெண்ட் பண்ணாமல் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த $5 கொடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்றீங்க. அவங்ககிட்ட கொடுத்துட்டு உங்கள் ஆர்டரோட நேமை எல்லாத்தையுமே அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவர் டேரெக்டாக ஷிப்மெண்ட் பண்ணிடுவார். அவர் மூலியமாக ஷிப்மெண்ட் பண்ணுறதுனால எல்லாமே அவர் மூலியமாக தான் ஷிப்மெண்ட் ஆகுது உங்களுக்கு. நடுவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டை வாங்கி லிஸ்ட் டவுன் மட்டும் பண்ணுறீங்க. எதில் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்க. இதுதான் சிம்பிளாக ட்ராப் ஷிப்பிங்னு சொல்லுவாங்க. ட்ராப் ஷிப்பிங் மூலியமாக மந்த்லி மோர் தென் லேக்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பாசிபிளான வேஸ் இருக்குது. அது எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். மறக்காம ஸ்கிப் பண்ணா பாருங்க கைஸ். என்னோட ஃபர்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷிப்பிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும். கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ட்ராப் ஷிப்பிங் ஸ்டார்ட் பண்ணுறது மூலிமா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா ஒரு ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ண முடியும். அந்த ப்ராடக்ட் வந்து உங்ககிட்ட இருக்குன்னு அவசியமே இல்லை. இதுதான் மெயின் அட்வான்டேஜாக ட்ராப் ஷிப்பிங். அண்ட் செகண்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஏ ப்ராஃபிட்டபிள் நீஷ். ப்ராஃபிட்டபிள் நீஷ்னா என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டவுன் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. தௌசண்ட்ஸ் ஆஃப் லேக்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஆன்லைனில், ஆஃப்லைன்லேயும் சரி. நீங்கள் அது வந்து என்ன ப்ராடக்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க, என்ன ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், என்ன ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்குங்கிறத அதை நீங்கள் கரெக்டாக ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணணும். அதை நீங்கள் எங்கே சூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரெண்ட்ஸ் இருக்குது. கூகுள் ட்ரெண்ட்ஸ் மூலியமாக என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஃபைண்டான ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணுங்கள். கரெக்டாக ட்ரெண்டிங்கோட ப்ராடக்ட்ஸ் கரெக்டாக ட்ரெண்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து சூஸ் பண்ண என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மூலியமாக நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு செட் ஆஃப் கமிஷன்ஸ் கிடைக்கும். அந்த கமிஷன்ஸ் மூலியமாக வந்து மணி வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் கைஸ். தேர்ட் டிப் பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் ப்ராஃபிட்டபிள் சப்ளையர். ப்ராஃபிட்டபிள் சப்ளையர்னு சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கரண்ட் ட்ரெண்டில் வந்து ஏகப்பட்டவே ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃப்லைன்லேயும் சரி ஆன்லைன்லேயும் சரி. நம்ம ஒரு கரெக்டான செல்லரை சூஸ் பண்ணணும். அவருக்குன்னு தனியாக ஒரு யூனிக்கான பிராண்ட் இருக்கணும், ரேட்டிங் இருக்கணும். அது எல்லாமே நான் பார்த்து தான் நம்ம கரெக்டான ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டு லிஸ்ட் டவுன் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் சரியில்லாத ப்ராடக்ட் நீங்கள் வந்து டெலிவரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ராடக்ட், நீங்கள் சூஸ் பண்ணுற கஸ்டமர் வந்து ஒரு ட்ரஸ்டபுளான கஸ்டமரை சூஸ் பண்ணுங்கள். அவங்களை ஆல்ரெடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் நம்பி சூஸ் பண்ணலாம். அப்போ இல்லாட்டா உங்கள் ரேட்டிங்கை பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அப்போ இல்லாட்டா ப்ராடக்ட் எல்லாம் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த ரிவ்யூஸ், அந்த ரேட்டிங்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி மாதிரி வாங்குங்க. சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கி பாருங்கள். சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் வாங்கி பார்த்துட்டு அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்ககிட்ட வந்து கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிங்க. பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த லிஸ்ட் அவுட் பண்ணுறது மூலியமா உங்கள் ட்ரஸ்ட் வந்து ஏற்படும். உங்கள் பிராண்ட்லேயும் சரி உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரனால கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. உங்கள் ப்ராடக்ட் எல்லாமே குவாலிட்டியாக கொடுத்தீங்கன்னா அது ரொம்பவே ட்ரஸ்டபுளாக இருக்கும் கைஸ். இதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த டிப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஃபோர்த் டிப் என்ன பார்த்தீங்கன்னா செட்டிங் ஆன்லைன் ஸ்டோர். ஆன்லைன் ஸ்டோர் நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஆன்லைன் ஸ்டோரில் தான் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ண போகிறீங்க ப்ராடக்ட்டை. அது என்ன ஆன்லைன் ஸ்டோர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அது என்ன ஆன்லைன் ஸ்டோர் நீங்கள் சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிஃபை இருக்குது, இ-காமர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈபே இருக்குது. இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ண முடியும். உங்கள் ப்ராடக்ட் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணி சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராஃபிட் அண்ட் மார்ஜின்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனோட ஃபிஃப்த் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஒரு ப்ராடக்ட். நம்ம எந்த அளவுக்கு ப்ராடக்ட் வந்து உள்ளே கொண்டு வரமோ, எந்த ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணுறோமோ அது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது. மார்க்கெட்டிங் பண்ணால் தான் நம்மக்கிட்ட சேல்ஸ் வந்து அதிகமாக நடக்கும். நம்ம கஸ்டமர் தேடி வருவாங்க. மார்க்கெட்டிங் நீ என்ன மூலியமாக பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட்டில் வந்து அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் கொடுத்துருக்க வெப்சைட்டில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து ஒரு யூனிக்கான டைட்டிலாக கொடுங்க. அந்த ப்ராடக்ட்டை பற்றி கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீஃபான எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. அந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட், அது எதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த டே டு டே லைஃப்பில் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு,
அது மாதிரிக்கே டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான இமேஜ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். எதுலன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்லையும் சரி, நீங்கள் ஒரு வெப்சைட் பண்ணி நீங்கள் அதில் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா அதுலேயும் சரி ஒரு குவாலிட்டியான இமேஜ் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் திங் நீங்கள் லாஸ்ட்டாக மெயின் திங் என்ன பண்ண வேணும்னு பார்த்தீங்கன்னா SEO, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். நீங்கள் ஒரு வெப்சைட் பண்ணியிருக்கீங்க, அந்த வெப்சைட்டில் நீங்கள் ப்ராடக்ட் லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா SEO தான் ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. SEO வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூகுளில் வந்து ஏதாவது ஒரு வெப்சைட் ப்ராடக்ட் வந்து தேடிட்டு இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 3 வெப்சைட்டுக்குள்ளே தான் மெயினாக ஏதாவது யூசர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 வெப்சைட்ஸ்குள்ளே தான் பார்ப்பாங்க. அடுத்து இருக்க வெப்சைட்ஸ்லாம் யாருமே நோட் டவுன் பண்ணவே மாட்டாங்க. மெயினாக ஃபஸ்ட்டு 3 வெப்சைட் வருதா அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க, ப்ராடக்ட் நல்லா இருக்கா, பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதான் மெயினாக டே டு டே லைஃப்ல வந்து நடந்துகிட்டு இருக்குது. இதை மெயினாக ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுங்க. இதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்பவே அதிகமான வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் பண்ணுங்க. மார்க்கெட் பண்ணாலே உங்கள் ப்ராடக்ட் எவ்வளோக்குள்ள மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களோ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மூலியமா பண்ண முடியும். சோஷியல் மீடியாவில் வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் இருக்குது, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது. இது மாதிரி மார்க்கெட்டிங் மூலியமாகவும் நீங்கள் அந்த ப்ராடக்ட் வந்து டெலிவர் பண்ண முடியும். இது மூலியமாகவும் நீங்கள் வந்து உங்கள் சேல்ஸ் வந்து அதிகப்படுத்த முடியும். சேல்ஸ் அதிகப்படுத்தினா உங்கள் ரெவன்யூ வந்து அதிகமாகும் கைஸ். இந்த ப்ராடக்ட் அந்த ஐடியாஸ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீலிங் வித் கஸ்டமர் சர்வீஸ். நம்ம கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்பவே முக்கியமான மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்குது. இதில் கஸ்டமர் சர்வீஸ் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் எதாவது லிஸ்ட் டவுன் பண்ணாலும் நம்ம கஸ்டமர் தேடி வருவாங்க. அந்த ப்ராடக்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, அந்த ப்ராடக்ட் ஏதாவது சரியில்லை அப்படின்னா நம்ம வந்து அதை சரி பண்ணாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக கஸ்டமர் திருப்பி தேடி வரவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது ப்ராப்ளம் ரிசால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மினிமம் 24 ஹவர்ஸில் வந்து மினிமம் அதை வந்து சால்வ் பண்ண பாருங்கள். உங்கள் ப்ராடக்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, உங்கள் வெப்சைட்டில் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, உங்கள் SEOவில் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதை வந்து ரிசால்வ் பண்ண பாருங்கள். அதை ரிசால்வ் பண்ணிட்டாலே முக்கியமாக உங்கள் ப்ராடக்ட்டோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், உங்கள் ப்ராடக்ட்டோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். உங்கள் மார்க்கெட்டோட டிமாண்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹை வேல்யூ ஹை ப்ராடக்ட்ஸாக இருந்துச்சுனாலே உங்கள் மார்க்கெட்டிங் உங்கள் பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க கைஸ். இந்த ஐடியா வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் கைஸ் இந்த ட்ராப் ஷிப்பிங்கை பற்றி நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை தவிர்த்து ட்ராப் ஷிப்பிங்கில் நிறையவே இருக்குது. இந்த ட்ராப் ஷிப்பிங்கை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் லைவாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன பண்ணுறேன் லைவாக நீங்கள் பண்ணி காட்டுன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து ட்ராப் ஷிப்பிங் மெசேஜ் பண்ணுங்கள். ட்ராப் ஷிப்பிங் மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு ட்ராப் ஷிப்பிங்கை பற்றி என்னென்ன பண்ணுறதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் வீடியோ சொல்லியிருந்தேன், நடுவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃபேக்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிவ்அவே ரன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கிவ்அவேக்கான ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து கிவ்அவே பண்ணலான்னு இருக்கேன். அந்த ஃபோன் கிவ்அவே பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், கீழே பெல் ஐக்கான் தட்டி விட்டுருக்கணும், நம்ம எல்லா வீடியோக்குமே லைக் பண்ணியிருக்கணும், மெயினாக நம்ம அதுக்கப்புறம் எல்லா வீடியோக்குமே கமெண்ட் பண்ணியிருக்கணும். இந்த வீடியோ வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அந்த வீடியோ வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன திருத்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நான் கன்ஃபார்மாக நான் திருத்திக்க பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது டவுட்டு, வேறு ஏதாவது வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண பார்க்குறேன். நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் போடுற மாதிரி இருக்குது. அதில் போட்டு தான் யூடியூப்பில் போடுற மாதிரி இருக்கும். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ செக் பண்ண பண்ணுறீங்க. ஐடியில் எப்படி ஜாப் எடுக்கிறது, லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் வீடியோஸ், பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எல்லா வீடியோவும் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு மறக்காம பழைய வீடியோ செக் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு ரொம்பவே பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஓகே கைஸ், ஸ்டே டியூன்ட். அண்டில் பை ஃப்ரம் ரியல் சந்தோஷ். பை.